வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரிகோ ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஆவணி மாதத்தில் அதாவது புரட்டாசி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய ஸ்ரீ சாரதா நவராத்திரி 2025. இந்த சாரதா நவராத்திரியானது என்றைக்கு ஆரம்பிக்கிறது, என்று முடிகிறது, சாக்ஷாத் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரனுடைய விளக்கம் பற்றிய முழு விளக்கமாக இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த லோகத்துக்கே தாயாக இருக்கக்கூடிய லோகநாயகி சாக்ஷாத் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியினுடைய பரிபூர்ண சிவா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். ஸ்ரீ சாரதா நவராத்திரி 2025 பற்றிய முழு விளக்கம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் புரட்டாசி மாதம் 6/6/5126 நாள் 22/9/2025 திங்கட்கிழமை முதல் புரட்டாசி மாதம் 16/6/5126 நாள் 2/10/2025 புதன்கிழமை வரை 11 நாட்கள் சாரதா நவராத்திரி. எப்பவுமே 10 நாள் தான் வரும், ஒரு சில வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 9 நாள் வரும். ஆனால் இந்த வருஷம் 11 நாள் வருது. அதான் ரொம்பவும் விசேஷம். இந்த சாரதா நவராத்திரி விழாவானது எங்களது கிரகத்தில் ஜில்லத்தில் இந்த பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இதில் இந்த வர்ணம் அந்த வர்ணம் இந்த வர்ணம் அப்படின்னு கிடையாது. உலகத்தில் மொத்தமே சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுக்குன்னா 2 ஜாதி தான். ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. மனிதனால் பிரிக்கப்பட்டது தான் அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னுட்டெல்லாம் மதம் தான். எல்லாமே மனுஷனால் பிரிக்கப்பட்டது. அதை விட்டுடுங்க. ஏன்னா மனிதனுடைய புத்தி அப்படி தான் இருக்கும். அதை விட்டுருவோம். ஆனால் 4 வர்ணக்காரர்கள் தான் சொல்லியிருக்கு. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் 4 வர்ணக்காரர்கள் தான். அனைத்துமே இந்து சமயம் தான் சொல்லியிருக்கு. இதுதான் தர்மசாஸ்திரம். உண்மையான தர்மசாஸ்திரம் எதுன்னா நான் சொல்கிறது தான். ஆகவே அனைத்து மெய்யன்பர்களுடைய உதவியுடன் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அம்மனுக்கு தினந்தோறும் லோகக்ஷேமத்திற்காக சங்கல்பமானது செய்து கொண்டு யார் யாரெல்லாம் அவள் நட்சத்திரங்களை கொடுத்துருக்காளோ வேறு கொடுத்துருக்காளோ அவளெல்லாம் சொல்லிட்டு லோகத்திற்காகவும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சங்கல்பம் செய்து கொண்டு லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திருசரி அர்ச்சனையானது இந்த சாரதா நவராத்திரி ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த வருடம் ஆகப்பட்டது தினந்தோறுமே வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு புடவை ரவிக்கை கொடுப்பது, ஒரு கன்னியாபின்னிற்கும் பட்டுப்பாவாடை ரவிக்கை கொடுப்பது என்ற சங்கல்பமானது போன சாரதா நவராத்திரி பூஜையிலேயே அம்பாள்கிட்ட சங்கல்பம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கிட்டாச்சு. அதன் பிரகாரம் இப்போ நடக்க போகிறது. இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 11 வருட காலமாக
9 சுமங்கலிக்கும் ஒரு கன்னியா பெண்ணுக்கும் தான் வஸ்திரமானது கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. யார் யாரெல்லாம் வராளோ எல்லாருக்குமே கொடுக்கறதுன்னுட்டு முடிவு பண்ணிருக்கோம். இந்த சாரதா நவராத்திரி இதனுடைய தாத்பரியம் என்ன, இதை செய்யறதுனால என்ன எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா. சாரதா நவராத்திரினாக்கா ராத்திரி வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கா. ராத்திரி வேலை தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. கிடையாது. இந்த பூலோகத்தில் ஒவ்வொருவருடைய கிரகத்திலேயும் லோக நாயகியாக இருக்கக்கூடிய சாட்சாத் ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வரியானவள் இந்த சாரதா நவராத்திரி ஆரம்பம் முதல் நாள் முதல் விஜயதசமி வரை அனைவரது இல்லங்களிலுமே வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். மனிதனுக்கு வேறு தெய்வங்களுக்கு வேறு என்பது கிடையாது. எல்லாருக்குமே காலையில் தான் ஸ்நானம் பண்ணுறது. அப்போ தெய்வங்களுக்கே காத்தாலியாக அபிஷேகத்தை பண்ணி அவளுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற எந்த காரியங்களையும் நம்ம செய்யணும். இப்போ சாயந்திரங்கிறது யார் உருவாக்கினது? மனிதனால் உருவாக்கப்பட்டது. அவனுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறோம். அதனால் காத்தால வந்து நான் உத்தியோகத்துக்கு போகணும், சாயந்தரமாக வச்சுக்கிங்க. ஏன்னா எல்லாரும் சாயந்தரமாச்சு தான் ஆற்றுக்கு வந்துடுவா, வீட்டுக்கு வந்துடுவா. அதனால் அதை வந்து சாயந்தரங்கிறத வந்து மனிதனால் மாற்றப்பட்டதே தவிர சாஸ்திரத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்றதுக்குனாக்கா, பிரம்மோத்சவ காலமாக இருந்தால் 10 நாள் பிரம்மோத்சவம் பண்ணுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி காமாட்சிக்கு 10 நாள் பிரம்மோத்சவம் நடக்கும். அந்த பிரம்மோத்சவ காலத்தில் கார்த்தால சாயந்தரம் 2 வழியும் அபிஷேகம் உண்டு, 2 வழியும் பூஜை உண்டு. ஆனால் கிரகத்தில் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் கார்த்தால மட்டும்தான் பண்ணணும். ஆனால் சாயந்தரம் என்ன பண்ணணும்? சுமங்கலிகள்லாம் வருவா. அவளுக்கு வெத்தலை பாக்கு ரவிக்க வச்சு கிழங்கு மஞ்சள் பழம் வளையல் ஷீப்பு கண்ணாடி இதெல்லாம் வச்சு அவளுக்கு கொடுக்கணும். சாயந்தரம் வந்து அம்பாளுக்கு வந்து சங்கீதம் இசைக்கணும், பாட்டு பாடணும்னு சொல்லியிருக்கு. சாயந்தர வேளையில் கார்த்தால பூஜை, சாயந்தரம் சங்கீதம், அம்பாளுடைய கீர்த்தனை எல்லாம் பாடிட்டு இருக்கணும். அதுதான் வந்து சாரதா நவராத்திரி. இந்த லலிதா பரமேஸ்வரி என்ன பண்ணுறாளாம், பூலோகத்தில் வந்து சுமங்கலிகள்லாம் யார் யார் இருக்காளோ விவாகமானவா தான் சுமங்கலிகள். நல்ல வயசாகி 80 வயசுக்கு மேலே இருக்கிற தம்பதிகள் இருக்கா பார்த்தாளா, அவள் வந்து சுவாசினின்னு பேர். தம்பதிகள் பூஜை பண்ணுறது சுவாசினி. இந்த சாட்சாத் பரமேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி என்ன பண்ணுறாளாம், பூலோகத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கெல்லாம் அவளே வந்து பூஜை பண்ணுறாளாம். இந்த சாரதா நவராத்திரியில் மொத்தம் வருஷத்தில் ஒவ்வொரு தமிழ் வருஷத்துலையும் 3 நவராத்திரி உண்டு. ஒன்று ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரி, வாராகி அம்மனா வரா அம்பாள். இந்த சாரதா நவராத்திரியில் சாட்சாத் லலிதா பரமேஸ்வரியாகவே வரா. இதே பங்குனி மாதம் வரும், அமாவாசை கழிஞ்ச ஒரு நாள்லேருந்து வசந்த நவராத்திரின்னுட்டு. அந்த வசந்த நவராத்திரியில் தான் அவள் வந்து ஜனனம் எடுத்திருக்காள். அதனால் அவளுக்கு அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நவராத்திரி எதிரா அப்படின்னு பார்த்தோம்னா வசந்த நவராத்திரி. இந்த சாரதா நவராத்திரியில் என்ன பண்ணுறா, அம்பாளாகப்பட்டவள் சுமங்கலிகள் எல்லாருக்கும் வந்து அவளே பூஜை பண்ணுறாளாம். எவ்வளோ பெரிய தாத்பரியம் பார்த்தேளா. இதை வந்து மார்க்கண்டேய மகரிஷி எழுதியிருக்க, ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு. அதெல்லாம் சொன்னோன்னாக்கா போராது. நான்லாம் போகிறேன், உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். அப்போ சுமங்கலிகளாகப்பட்டவர்கள் வந்து எவ்வளவு தூரம் வசதியாக இருக்காங்க பார்த்தேல. அப்போ பெண்கள் வந்து எவ்வளவு தூரம் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த தாத்பரியங்கிறத வந்து
நாம் எல்லாரும் புரிஞ்சிக்கணும். அதே சமயம் அந்த சுமங்கலிகள் பெண்களும் புரிஞ்சிக்கணும். ஏன் அவளுக்கே பூஜை பண்றா அதையும் சொல்றார். ஒரு பெண்ணாகப்பட்டவள் தான் அவளுடைய வயிற்றுக்குள்ள கர்ப்பப்பையானது இருக்கு. அந்த கர்ப்பப்பையில தான் குழந்தையானது 9 மாதம் 10 மாதமானது இருந்து அதற்கு பிறகுதான் அது பூமியில் விழுகிறது. அந்த 10 மாதம் அந்த வயத்துல சுமந்துக்கிறாளோனா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அம்பாளே இந்த சாரதா நவராத்திரியில் சுமங்கலிகளும் பூஜை பண்றா. அதே இந்த லலிதா பரமேஸ்வரியானவள் இந்த சாரதா நவராத்திரியில் 9 விதமான கன்னிகைகளாக வரா. அசுரர்களை அழிப்பதற்கு 9 ரூபமா வரா. இதை ஒவ்வொரு நாளைக்கும் பூஜை பண்ணும் பொழுது இன்னைக்கு என்ன ரூபத்தில் இருக்காங்கிறத சொல்லுவேன். அந்த வீடியோவில் அப்போ பார்த்துங்கோ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபம், ஒவ்வொரு கன்னியா பொண்ணா வரா. கன்னியா பெண்கள்னா யாரு? 1 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்திரீகள், பெண்கள். 9 வயசுக்கு மேலே இருக்கிறவா கன்னியா பொண்ணு கிடையாது. அதையும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அம்பாளே தான் பூஜை செய்யறான்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி வரும். சுவாசின்யை நமஹா, சுவாசின்ய அர்ச்சன பிரீதாயை நமஹா. பார்த்தீங்களா? சுவாசின்ய அர்ச்சன பிரீதாயை நமஹா. அவளுக்கு அர்ச்சனை பண்றது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு நியம நிஷ்டையோடு இருக்கணுங்கிறத இனியாவது அடியேனுடைய அனைத்து ஸ்திரீகளும் பெண்களும் கவனித்துக் கொண்டு செயல்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக நமது சேனல் ஆரம்பித்த 5 வருட காலமாக நமது சேனலை இயக்கிக் கொண்டு வரக்கூடிய அடியேனுடைய மானசீக சிஷ்யன் திரு விக்னேஷ் மதுரை அவர்கள் இந்த சாரதா நவராத்திரி விசேஷத்துக்கு தினந்தோறும் பூஜை செய்வதற்கு உண்டான செலவிற்கும், சுமங்கலிகளுக்கும் கன்னியாபெண்ணிற்கும் வஸ்திரம் வாங்குவதற்கும் 10 வருட காலமாக பெருமளவு ரூபாய் 25,000க்கும் மேன்மையாக கொடுத்து கைங்கரியம் செய்யக்கூடிய அடியேனுடைய மானசீக புத்திரனாகப்பட்ட திரு சண்முக சுந்தரம் பெங்களூர், அடியனுடைய சிறு வயது முதல் அவர்களுக்கு மானசீக உபாத்தியாயராக இருந்து எனக்கும் மானசீகமாக இருக்கக்கூடிய திரு மணி ஐயர் மேற்கு மாம்பலம் அவர்கள் சென்னை, அடியனுடைய மானசீக நண்பராக இருக்கக்கூடிய திரு அசோக் ஐயர் மேற்கு மாம்பலம், 4 வருட காலமாக அடியனுடைய மானசீகமாக இருக்கக்கூடிய திரு பிரபு சக்கரவர்த்தி சுவிட்சர்லாந்து, அடியனுடைய மானசீகமாக இருக்கக்கூடிய திரு உமாசங்கர் யுனைடெட் கிங்டம் மற்றும் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் அடியன் குடியிருக்கும் அந்த கிரகத்தின் வீட்டினுடைய உரிமையாளர் அடியனுக்கு மானசீகமாக இருக்கக்கூடிய திரு மகா கணபதி, நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய வீடியோக்களுக்கு தம்ப்லைன் மற்றும் அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய மகா கணபதி அவர்களுடைய குமாரர் அடியனுடைய மானசீக சிஷ்யர் திரு மதன்ராஜ் அவர்கள் மற்றும் பாண்டிச்சேரி மற்றும் இதர பூலோகம் முழுவதும் பாரத தேசத்தில் உள்ள அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் அவரவர்களுக்கு தகுந்தவாறு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த வருடம் தினந்தோறும் அனைவருக்கும் வஸ்திரம் கொடுப்பதால் அதிகமாக செலவு இருப்பதால் அனைவரும் இந்த சாரதா நவராத்திரி விசேஷத்திற்கு கைங்கரியம் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுக்னோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.